அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி, எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். வணக்கம் நண்பர்களே. கன்னி ராசியில் யார் இருக்கலாம், கன்னியில் யார் இருக்கலாம், இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் வரைக்கும் பார்த்துட்டோம். இன்னைக்கு கன்னி எடுக்கலாம். எல்லாருமே கன்னி ராசியை பற்றி ஒரு நல்ல ஒரு கருத்து வச்சுருப்பாங்க. ஒரு சில பேர் ஒரு மாதிரியான கருத்தும் வச்சுருக்காங்க. சரி, நம்ம ஒரு கருத்து சொல்ல போகிறோம். இந்த கன்னி வீடு எப்படிப்பட்ட தன்மை, கன்னியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி நம்மளை இயக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன், திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து. நம்மகிட்ட ஆன்லைன் கன்சல்டேஷன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு கேள்வி 2 கேள்விக்கு 505 ரூபாய் கட்டணமும், ஒரு மொழி ஜாதகம் பார்க்க 1010 ரூபா கட்டணமும், ரொம்ப குறைந்த கட்டணம் தான். நம்மகிட்ட அப்பாயின்மெண்ட் பார்த்த நிறைய பேர் 12 பாவத்துக்கு விளக்கம் கொடுக்குறீங்க சார், நீங்கள் இது குறைவான ஒரு கட்டணம் தான் வாங்குறீங்கன்னு சொல்கிறாங்க. இதை நான் வெறும் பெருமைக்காக சொல்ல வரல, 12 பாவத்துக்குமே நம்மளுடைய அப்பாயின்மெண்ட்டில் பலன் சொல்கிறோம் அப்படிங்கிறது. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த கன்னி வீட்டில் யார் இருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல கன்னி வீடு யாருக்கு சொந்தமான வீடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கன்னி வீடு புதன் பகவானுக்கு சொந்தமான வீடு. ஒரு கிரகம் ஒரே வீட்டில் ஆட்சி, ஒரே வீட்டில் உச்சம், ஒரே வீட்டில் மூலத்திரிகோணம் அடையுதுன்னா அது புதனை தவிர வேறு எந்த கிரகத்துக்கும் கிடையாது. 9 கிரகங்களுக்கு 9 விதமான சிறப்பு இயல்புகள் இருக்கு. ஆனால் புதனுக்கு மட்டும்தான் அதிகமாக இருக்கு. சரிங்களா? ஒரு காலத்தில் புதனின் தொழில் அப்படின்னா தூது போகிறது, அதுக்கப்புறம் லெட்டர், கையெழுத்து மாறிச்சு. ஒரு இடத்துல சொல்லக்கூடிய தகவல் இன்னொரு இடத்துக்கு மாற்றினா தந்தி வழி. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கடித போக்குவரத்து, தந்தி வழியெல்லாம் இருந்துச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணோம் செல்ஃபோனில். மெசேஜ் போய் இப்போ வாட்ஸ்அப்பு அது இதுன்ட்டு இணையதளம் முழுக்க புதனுடைய கட்டுப்பாடுக்குள்ளார தான் இருக்கு. அப்போ இந்த துறை அப்படியே படர்ந்து விரிஞ்சு போயிட்டே இருக்கு. ஓகேங்களா? அப்போது இந்த புதனுடைய அம்சம் எப்படி இருக்கு இந்த கன்னியில் இருக்கிறவங்களுக்கு, கன்னியில் மற்ற கிரகங்கள் எப்படி இருந்தால் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். காலபுருஷனுக்கு இது 6ஆம் வீடு. கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, சரிங்களா, வேலை, முக்கியமாக வேலை, இதை புதனும் கொடுப்பார். நம்ம தொழில் வேலை அப்படின்னா பொதுவாக சனி பகவானை தான் பார்க்குறோம். ஆனால் புதன் பகவானையும் பார்க்கணும். ஏன்னா புதன் காலபுருஷனுக்காக இருக்கு, அந்த பாவத்துக்குள்ளார தான் வேலை இருக்குது. அப்போ அவரையும் தானே நம்ம பார்க்கணும். சரி, இந்த 3ம் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் 3யுமே கன்னி வீட்டில் அடையக்கூடிய ஒரே கிரகம் புதன் மட்டும்தான். இந்த கன்னி வீட்டில் சுக்கிரன் நீச்சம் அடைவார். சூரிய பகவான் சமம், சந்திரன் அதிநட்பு நிலைமையில் இருப்பார் இந்த வீட்டில். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா செவ்வாய் இந்த வீட்டில் பகை. சரிங்களா? சனி பகவான் இந்த வீட்டில் அதிநட்பு. சரிங்களா? சுக்கிரன் நீச்சம் முன்னாடியே சொல்லிட்டோம். ராகு இந்த வீட்டில் இருக்கும்போது நட்பு, கேது இந்த வீட்டில் இருக்கும்போது நட்பு. ஆமாங்க, மேசம், ரிஷபம், மிதுன், கடகம், கன்னி, மகரம், இந்த 5 வீட்டில் ராகு இருக்கும்போது யோகம் தானே சொல்கிறோம். இந்த 5 வீடு அவருக்கு பிடிச்ச வீடு தானே. கன்னி, விருச்சிகம், கும்பம், இந்த 3 வீட்டில் கேது இருக்கும்போது பிடிச்ச வீடு தானே. ராகுக்கும் கேதுக்கும் பிடிச்ச ஒரே வீடும் இந்த வீடு தான். சரிங்களா? அப்போ கன்னி வீடு நிறைய ரகசியங்களே சொல்லணும். ஆய்வு மனப்பான்மை உள்ளது. ஜோதிடம், கணிதம், எழுத்தறிவு, சரிங்களா, இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் இந்த கன்னி வீட்டில் இருக்கு. ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டது. அதே மாதிரி தாய்மாமனுக்குரிய வீடும் இந்த கன்னி வீடு தான். தாய்மாமனுடைய நிலைமையை பார்க்கணும்னா மிதுன கன்னியை கம்பேரிசன் பண்ணி தான் நம்ம சொல்லணும் பலன். சரி, கன்னி வீட்டில் யார் இருக்கலாம்? முதல்ல அந்த வீட்டினுடைய அதிபதியை பார்த்தலாம். கன்னியில் புதன் உச்சம், ஆட்சி, மூலத்திரிகோணம், இது டிகிரி வைஸ் பார்க்கணும். நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ள கொஞ்சம் டெப்த்தாக போகும்போது பார்ப்போம். எத்தனை டிகிரியில் இருந்தால் ஆட்சி, எத்தனை டிகிரியில் இருந்தால் உச்சம், எத்தனை டிகிரியில் இருந்தால் மூலத்திரிகோணம் அப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவுக்கு தேவையான விஷயம் மட்டும் பார்ப்போம். கன்னியில் புதன் இருப்பது ஆக சிறந்த நன்மை. ஆனால் அவர் மட்டும்தான் இருக்கணும், கூட வேற யாரும் இருக்கக்கூடாது. அதை மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பேசுகிறோம். வேற யாரும் பார்க்கவும் கூடாது, இதுவும் ரொம்ப முக்கியம். கன்னியில் புதன் உச்சம் அடைஞ்சிருப்பது மிக அருமையான ஒரு பலன். புதனின் காரகத்துவங்கள் மிக மிக சிறப்பாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் சொன்னோம்ல பார்த்தீங்களா, அதெல்லாமே. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவர் லக்னத்துக்கும் அதிபதி, 10ஆம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி. லக்னங்கிறது நம்ம சார்ந்த தலையிலிருந்து பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய
அத்தனை பாவங்களையும் குறிக்கக்கூடிய பகுதி லக்னம். இந்த லக்னத்துக்கு சொந்தக்கார கிரகமான புதன் கன்னி லக்னத்துல கன்னி வீட்டில் இருக்கும்போது திக்பலம் பிளஸ் மூலத்திரிகோணம் பிளஸ் ஆட்சி உச்சம் ஏதாச்சும் ஒரு பலத்துல அவர் நிச்சயமா இருப்பார் அப்படின்னு அர்த்தம். சரி, அந்த அமைப்புல பாத்தீங்க அப்படின்னா இந்த வீட்டில் புதன் இருப்பது நல்லது, திக்பலம் பெற்று இருப்பது மிக மிக நல்லது அப்படின்னு பார்க்கலாம். சரி, 10ஆம் இடம் அந்த வீடு வந்து அவருக்கு வந்து தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த 10ஆம் வீட்டுக்கு அதிபதியான புதனும் லக்னத்துல வந்து திக்பலம் பெறும் போது பார்த்தீங்கன்னா தொழில் பாவங்கள், மற்ற விஷயங்கள், ஜீவன பாவங்கள், கர்மஸ்தானம் இதை சார்ந்த எல்லாமே தொழில் அமைப்புகள் எல்லாமே மிக அருமையாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சரி, புதனை பார்த்துட்டோம் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது சூரியனுக்கு வந்துடலாம். சூரியனை பார்ப்போம். சூரியன் விரையாதிபதி. இந்த விரையாதிபதி லக்னத்துல வந்து அமரும்போது விரயமெல்லாம் தேடி வந்து உங்களுக்கு அமையும். நல்லா கவனிங்க, லக்னத்துல சூரியன் மட்டும்தான் இருக்கிறார் கன்னி வீட்டுல. புதனை இங்க நான் சேர்க்கல. விரையாதிபதியோடைய தன்மையை தான் இங்க செய்கிறார். ஆனா லக்னாதிபதிக்கு அவர் நண்பர் அப்படிங்கிற போதில் ஒரு விரயத்தையும் செய்வார். அந்த விரயத்தால ஒரு நன்மையும் இந்த சூரிய பகவான் இங்க அமரும்போது செஞ்சிருவார். அரசு வேலை, அரசு சன்மானம் சார்ந்த விஷயத்துல ஓரளவுக்கு இங்க நல்ல பலன் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். சூரியன் இருப்பது கன்னி வீட்டில் இருப்பது பரவாயில்லை என்று எடுத்துக்கலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு இந்த வீடு அதிநட்பான வீடு. ஏன்னா அவருடைய புள்ள வீடு. எந்த தாய்க்கும் பிள்ளைய வந்து ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அந்த அமைப்புல அவர் இந்த வீட்டில் உட்காரும் போது மிக நல்ல பலன்களையும் தருவார். இந்த லக்னத்துக்கு அவர் லாபாதிபதினு வருவார். சரிங்களா? சந்திரன் லாபாதிபதி பிளஸ் லக்னாதிபதிக்கு கொஞ்சம் பகை அப்படிங்கிற முறையில் இருந்தாலுமே சந்திரன் இந்த ராசியை முடிஞ்ச வரைக்கும் நன்மை செய்ய தான் பார்ப்பார். கன்னி ராசியில பிறந்தவங்க பாருங்க, எப்படி பேசியாவது பிழைக்க தெரிஞ்சிருவாங்க. உங்களுக்கு பேச பேச வருமானத்தை கொடுத்துருவாரு சந்திரன். ஓகேங்களா? அப்ப லாபாதிபதி வந்து 2ஆம் இடத்துல இருப்பது சுய தொழில், பேச்சு, தகவல் தொடர்பு, டெக்னாலஜி இதை சார்ந்த ஒரு விஷயத்துல நமக்கு ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமா கொடுத்துருவாரு அப்படின்னு அர்த்தம். சந்திரன் இருப்பது பரவாயில்லை, நன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம். அதன் பிறகு செவ்வாய். இந்த லக்னத்துக்கு அவர் இங்க வரவே கூடாது. ஏன்னா 3ஆம் அதிபதி அவர் தான், 8ஆம் அதிபதி அவர் தான். அவர் இங்க வரும்போது ஜாதகர் பிறந்ததுல இருந்து இதுல பாருங்க, லக்னத்துல உட்காரக்கூடிய செவ்வாய் 8ஆம் பறவை 8ஆம் இடத்தையே பார்ப்போம். இங்க உட்காரும்போது அப்படியே திருப்பி தன்னுடைய வீட்டை மேசத்தை பார்க்கறனால பிறந்ததில் முதல் இறப்பு வரை கஷ்டம் சார்ந்த விஷயம். அதன் லக்ன புள்ளி வேற சித்திரையில விழுந்துருச்சுன்னா சொல்லவே வேண்டாம். சரி, நம்ம பொதுவான பலன்களை மட்டும் பார்ப்போம். அப்போ புதனுடைய கன்னி வீட்டுல செவ்வாய் அமையும் போது 3ஆம் இடமான முன்னேற்றத்தை கொஞ்சம் தடுத்து தான் கொடுப்பாரு. பெரிய முன்னேற்றத்தை தர மாட்டார். 8ஆம் இடங்கிறது மருத்துவமனை செலவு, திடீர் ஒரு சொத்து இழக்கிறது, ஏதாச்சும் இந்த 8ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை இருக்கக்கூடிய செவ்வாய் செஞ்சுக்கிட்டே இருப்பார். நிலபலத்தால ஒரு ஆதாயம் இல்லாத தன்மையை கொடுத்துருவார் அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். அல்ல நிலபலம் ஒரு 2-3 வீடு கட்டினாலும் எந்த வீட்லையுமே இவர் நிரந்தரமா இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையை கொடுத்துருவாரு அப்படின்னு அர்த்தம். குறிப்பா சகோதர வரி உறவுகளோட ஏகப்பட்ட பிணக்க கொடுத்துருவார். இதெல்லாம் இந்த கன்னி வீட்டுல செவ்வாய் இருக்கும்போது நடக்கும். செவ்வாய் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. இருந்தால் வேற ஏதாவது வேற விதிகளின்படி விதிவிலக்குகள அவர் இருந்தால் ஓரளவுக்கு நன்மையை தருவார் அப்படின்னு அர்த்தம். சரி, செவ்வாய்க்கு அப்புறம் நம்ம வந்து குரு பகவான் கிட்ட போறோம். குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி. அவர் கேந்திராதிபதிய தோஷத்தோட உள்ளவர். லக்னத்துல வந்து அமர்வும் போது கண்டிப்பாக நன்மையான பலன் செய்யும். திக்பலம் பெற்று இருக்கிறார். அது வந்து ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம். 4ஆம் பாவத்துக்கு வீடு, மனை, தாயார், கல்வி, சொத்து, வித்தை இதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நன்மையை கண்டிப்பாக அந்த அமைப்பு கொடுத்துருவார். ஆனா அவர் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. திருமணம் சார்ந்த ஒரு விஷயத்துல ஒரு பிரச்சனையை கொடுத்துக்காம இந்த குரு இருக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் பாவத்துக்கு ஒரு லக்னத்துல திக்பலம் பெறக்கூடிய அமைப்பு நல்லது. 7ஆம் பாவத்தை பார்ப்பது ஒரு வகையில நல்லது இல்லை. ஆனால் அவருடைய மனைவி நல்ல வெயிட்டான இடத்துல இருந்து வரும். ஓரளவு நல்ல வசதி வாய்ப்போட அந்த ஆஸ்தான அனுஷ்டான ஒரு பாரம்பரிய முறைப்படி இருக்கக்கூடிய பெண்ணு தான் வரும். கட்டுக்கு உள்பட்டு குரு இங்கே இருப்பது 50% மட்டுமே நன்மை அப்படின்னு அர்த்தம். சரி, குருபாவை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் 6வது கிரகமா நம்ம வந்து சுக்கிரனை பார்க்கலாம். சுக்கிரன் வந்து இந்த லக்னத்துக்கு யோகாதிபதி. எப்படின்னா 2ஆம் அதிபதியும் அவர் தான், 9ஆம் அதிபதியும் அவர் தான். தானம், குடும்பம், வாக்கு சார்ந்த விஷயமும் அதன் பிறகு பெயர், புகழ், பாக்கியம், தகப்பனாரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் இந்த ரெண்டுமே இந்த சுக்கிரன் கிட்ட தான் இருக்கு. அவர் இந்த லக்னத்துல வந்து அமரும் போது கண்டிப்பாக நல்ல பலன்களை தருவார். அங்க நீசம்னு எடுக்க வேண்டாம். எப்படி இருந்தாலும் இங்க நீசம் அடைஞ்சாலும் பரவாயில்ல, அவருக்கு இந்த லக்னாதிபதிக்கு நன்மையான கிரகம்
சரிங்களா? எந்த வகையில புதன் சுக்கிரன் நீங்க இணைஞ்சோ அல்லது சூரியன் புதன் சுக்கிரன் 3 பேரும் இணைஞ்சிருக்கும் போது கண்டிப்பாக அந்த இடத்துல யோகத்தை கொடுப்பாரு. நம்ம சுக்கிரனை மட்டும்தான் இங்க எடுத்துட்டு பேசுறோம். இங்க நீச்சமாக இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு மிகப்பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார். என்ன சுக்கிர தேச சுக்கிர புத்தி வரும்போதெல்லாம் மனைவி பெண் குழந்தைகளால் நமக்கு ஒரு விரயத்தையும் கொடுப்பார். நல்லா புரிஞ்சுக்கணும். இது யோகமும் உண்டு, இதுவும் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப கன்னியில சுக்கிரன் இருப்பது பரவாயில்லை, கெடுதலும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். அதன் பிறகு சனி பகவான். சனி பகவான் இந்த லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி. அவரு லக்னத்துல வந்து இருக்கும்போது பாத்தீங்கன்னா 5ஆம் அதிபதி லக்னத்துல வந்து இருப்பது பரவாயில்ல, நல்ல ஒரு விஷயம்தான், பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறும். ஆனா 6ஆம் அதிபதியும் சேர்த்து வந்திருக்கிறாரு. அப்ப நோய் நொடி எதிரி கடன் வேலை இதை சார்ந்த ஒரு விஷயமும் சேர்ந்து இல்லை அங்க வந்து உட்காந்துருது. அப்ப நோய்ங்கிற ஒரு ஸ்தானத்தினுடைய அதிபதியும் வந்து இல்லை உட்காந்துறாரு. அந்த அமைப்புல சனி பகவான் கன்னி வீட்டுல உட்காரும்போது நட்பு நிலைமையில இருப்பார். அதனால பூர்வ புண்ணியத்தை வளர்க்க செய்வார். அதே நேரத்துல பூர்வீக சொத்துல பிரச்சனை கொடுத்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு அந்த சொத்துல இருந்து நம்மள வெளியில கொண்டு வந்துருவாரு, அந்த பிரச்சனை வந்து வெளியில கொண்டு வந்துருவாரு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி 6ஆம் இடத்தினுடைய பலனை அந்த அளவு செய்ய மாட்டார். 5ஆம் இடத்தின் பலனை அவர் அதிகமாக நல்ல பலன்களை செஞ்சு 6ஆம் இடத்தினுடைய கெடுதல் பலன்களை கொஞ்சம் குறைச்சி செய்வாரு. இந்த அவருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு அப்படிங்கிறனால இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு அமைப்பை கண்டிப்பாக சொல்லலாம். அதன் பிறகு ராகு பகவான். ராகு இந்த லக்னத்துக்கு உண்மையாலுமே சொல்ல போனா இந்த கன்னி லக்னத்துக்கு மிக மிக ஒரு நல்ல ராஜயோகத்தை தரக்கூடிய கிரகம் ராகு பகவான் தான். ராகு பகவான் கன்னி வீட்டில் இருக்கும்போது அந்த கிரகத்தின் காரகத்துவங்களை கெடுத்து ஜாதகரை வளர்ப்பார். அவ்வளவுதான். கன்னி வீட்டில் ராகு இருக்கும்போது மாமன் இருந்தாரு அப்படின்னா மாமனால் நமக்கு பிரயோஜனம் இருக்காது, மாமனுக்கு நமக்கு ஆகாது, மாமனுக்கு நமக்கு ஒத்து போகாது. ஆனா இவர் மாமன் இருந்து என்னென்னலாம் ஜாதகர் செய்வாரோ அதெல்லாம் இவராகவே சுயமா சம்பாரிச்சு அந்த இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சிருவாரு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பத்திரப்பதிவு சார்ந்த ஒரு விஷயத்துல ஒரு பிரச்சனை இருக்கும் பழைய சொத்துக்கள்ல. ஆனா இவர் புதுசா வாங்குறதுல ரொம்ப கண்ணும் கருத்தமா இருந்து அதெல்லாம் பார்த்துக்குவாரு அப்படின்னு அர்த்தம். கன்னியில ராகு இருக்கும்போது பாத்தீங்கன்னா தாய் வழி தாத்தா வழி சொத்துக்கள், தாத்தா வழி சம்பந்தப்பட்ட நிலபுலங்கள் எல்லாமே இவங்களுக்கு ஒரு பாரம்பரியம் மிக்க அந்த நிலபுலங்கள் இவருக்கு வந்து சேரும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி அதுல சிக்கல்களும் உண்டு. அது முன்னாடியே நம்ம வந்து சொல்லிட்டோம். கன்னி வீட்டில் ராகு இருப்பது நன்மை, மிகப்பெரிய நன்மை. நம்ம ஒரு வீடியோல கூட போட்டிருக்கோம், பூமேடது நெல் துயிலும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்புல போட்டிருக்கோம். அந்த ஜாதகர் கன்னியில தான் ராகு சூப்பரா நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கிறார், ஆயிட்டார் அவரு. சரி, கன்னி வீட்டுல கேது, இது அவ்வளவு பெரிய கெடுதல் கிடையாது. கன்னி வீட்டுல கேது இருக்கும்போது அந்த புதனின் காரகத்துவங்களில் ஒரு மிக ஆழ்ந்த ஞானத்தை கொடுத்துருவார். கன்னி வீட்டுல புதன் இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அதாவது டெக்னாலஜி சம்பந்தப்பட்டது, கணிதம் சம்பந்தப்பட்டது. எனக்கு தெரிஞ்சு ஒரு கணிதத்துறை பேராசிரியர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவார்னா எவ்வளவு பெரிய சமயம்னாலும் சரி, காலேஜ்ல நான் பார்த்தேங்க, அவரு எந்த ஒரு மேக்ஸ் ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் நோட்ஸ் எழுத மாட்டாருங்க, வெறும் சாக் பீஸு இந்த அழிக்கிறது மட்டும்தாங்க எடுத்துட்டு வருவாரு. அப்படியே ஒரு பாட்டை எழுதி போட்டு நடத்துவார். நான் அப்பவே அந்த காலகட்டத்திலேயே அவர்கிட்ட தயங்கி கேட்டேன், சார் உங்க ஜாதகத்துல கன்னி வீட்டுல வந்து கேது இருக்கிறாரா சார் அப்படின்னா அவ்வளோ பெரிய ஒரு ஞானத்தை கொடுத்தாருங்க. அந்த மிகப்பெரிய ஒரு ஜோதிட ஞானம், மிகப்பெரிய ஒரு கணித ஞானம், மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி ஞானம், இது எல்லாமே கேது கொடுப்பார். கன்னி வீட்டுல கேது இருப்பது மிகப்பெரிய நன்மை. நண்பர்களே, கன்னி வீட்டில் யார் இருக்கலாம் அப்படிங்கிற யார் இருந்தால் நன்மை அப்படிங்கிற ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். வழக்கம் போல் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போனா தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை இந்த அளவில் நிறைவு செய்தேன். நன்றி, வணக்கம்.